நல்ல நாளிலே என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாலும் நன்றியாலும் நிறைந்திருக்கிறது. நான் இசையை வாங்கப்பட்டு கொண்ட பொழுது என்னுடைய கடந்த கால இந்த சில்லாடி பங்கிலே வாழ்ந்த நாட்கள் சிலது என்னுடைய மனதுக்கு வந்து போய் கொண்டிருந்தது. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இது என்னோட ஊருக்குரிய விசுவாசம், குடும்பத்தால் வளர்க்கப்பட்ட விசுவாசம். எல்லாரும் பொதுவாக யார் மத மாவட்டம் சொல்லிக்க சில்லாடைய சில விதமாக சொல்லுவாங்க. அழைத்தலுக்குரிய விளைநிலம், விசுவாசத்தின் பங்கு, மக்கள் எல்லாரும் விசுவாசத்தில் ஆழ ஊறப்பட்டவர்கள் என்று எனக்கு அந்த வார்த்தைகளோடு சேர்ந்த நினைவுகள்லாம் வந்து கொண்டிருந்தது. பல பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்கும், சின்னாக்களுக்கு சில வழிகளில் தெரியாமல் இருக்கும். உங்களை கூட தான் சாதாரணமாக இந்த பூசைகளுக்கு வாரது, இந்த பக்தி சபைகளில் பங்கு கொண்டிருந்தது. இப்படி சாதாரணமாக தான் உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் போய் கொண்டிருந்தது. சில வழிகளில் எங்களை நாங்களே அடையாளப்படுத்துவோம். சில நேரங்களில் எங்களுக்கு பல பேர் உதவி செய்வாங்க. நாங்கள் எங்களை அடையாளம் தந்ததுக்கு இட்ஸ் லைக் சீடு. எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளையும் ஒரு சின்ன விதமானது. சிலர் தன்மாட்டில் அளவு முயற்சி செய்யும், சிலருக்கு பக்கபலம் தருவ, ஊக்கிகள் தருவ. அந்த விதத்தில் எனக்குள்ளே இருக்கிற சில விளையாடுறவர்கள் அல்லது சக்திகளை நானாக வளர்த்து கொண்டது உண்டு. சில பேர் தட்டி எழுப்பி ஆன்மீக விதத்தில் சரி, ஆன்மீக விதத்தில் சரி எங்களை வளர்த்துருக்கிறாங்க. மறையாசிரியர்கள், அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள், இன்னும் பெற்றோர் உங்களுடைய நலன்களில் விருப்பமான உங்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைச்ச பல உள்ளவங்களை நான் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்கிறேன். அப்போ விசேடமாக இளைஞர்களுக்கென ஒதுக்கப்படுறது தினா நீங்களும் பங்கு சமூகமாக இணைந்து அந்த இளைஞர் தினத்தை கொண்டாடுறீங்க. ஆகவே உள்ள எல்லாருக்கும் மனித மாண்பு இருக்குது, இறையாற்றல் இருக்குது. அது நீங்கள் கண்டுகொள்ள முயற்சி எடுக்க வேணும். பல பேர் ஆர்வமும் ஊக்கமும் கிடைக்க அதுக்கு செவமெடுக்க வேணும். அனைத்தற்க தலைவர்களுக்கு பால் சொன்ன மாதிரி கட்டாயம் இந்த வழியில் தான் போகணும் இல்லை, ஆனால் இதுவும் ஒரு வழி. அது ஒரு நிறைவானது, மகிழ்ச்சியானது. ஆகவே இதை ஒழுங்குபடுத்திய இந்த பங்கு சமூகத்திற்கும் அர்ப்பணி அங்கத்தவர்களுக்கும் விசேட விதமாக ஒரு பங்கு தந்தை நேசன் அளிக்கலாருக்கும் இன்னும் அவரோட நினைவு பணியை ஒப்புப்படுத்த அருட்தந்தை சௌஹான், இங்கே இந்த பீடத்தில் இருக்கிற அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள், இன்னும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக வாழ்க்கை ரத்னமாக